கட்டுமரம் தான் முன்னாடியே பூஜை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி எங்களால் வர முடியல, எனக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, அதனால் வந்துட்டோம். பாருங்கள், இதான் அந்த ரூமு, இங்கெல்லாம் படுத்துக்கிறது தூங்குறது எல்லாமே பாருங்கள். இதுதான் அங்கே என்ட்ரன்ஸு தெரியுதுங்களா? காலை போகிற என்ட்ரன்ஸு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறோம், ஃபுல் வியூ காமிக்கிறேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, தெரியுதா? அந்த அது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உட்காரலாம் ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மொத்தமாக இப்போ சொல்ல போனால் ஒரு 2000 பேர் தாராளமாக உட்காரலாம். 2000 பேர் உட்கார. கிரிக்கெட்டு வந்து ஒரு வீர விளையாட்டு, அதில் வீர விளையாட்டு இல்லை, அதுவும் தமிழர்களுடைய அடையாளம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, மாற்றம். ஏன்னா அதுக்கு வேண்டிய பெரிய போராட்டம்லாம் நடந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதோட வெற்றி விடாதான் இதெல்லாம். ஆமாங்க. ஜல்லிக்கட்டு மாடு வருமா, அது வெளியூர்லேருந்து வருமா? இல்லை, குமரபாளையத்தில் நமக்கு தெரிஞ்ச மாடு தெரியல. எல்லாம் வெளியூர் மதுரை, தேனி, திருச்சி, புதுக்கோட்டை இந்த மாடு தான் வரணும் உங்களுக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் டு சீப் அண்ட் திருச்சி. நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னா, குமரபாளையம் SSM காலேஜுக்கு பின்னாடி தாங்க ஜல்லிக்கட்டு போகிறாங்க. அதான் பார்க்கலான்னு வந்தோம். ஆனால் ஜல்லிக்கட்டு 2ஆம் தேதிட்டாங்க. அடுத்த மாதம் 2ஆம் தேதி இல்லை, அதனால் நியூஸில் சொல்லியிருந்தாங்க 2ஆம் தேதின்னு. அது 2ஆம் தேதி இல்லை, அடுத்த மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையாக நடத்துகிறாங்களா. முன்னாடியே பார்த்தீங்களா 400 வீரர்களும் 600 காளைகளும் வருது. அதுதான் எங்கள் வீடியோ அப்படியே வேலை நடக்குது, அதான் பார்க்கலான்னு வந்தோம். சரிங்களா, பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா போகலாம். இந்த பேக் கேமரா ஒவ்வொன்றா காமிக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க, லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். SSM காலேஜுக்கு பின்னாடி வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியுதா? அந்த இடம் அதாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் பார்ப்போம் ஒவ்வொன்றா. எல்லாம் பாருங்கள், அந்த சுற்றி எல்லாம் கட்டுறதுக்கான அந்த பொருளை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வேலைப்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது சிறப்பாக. 2-3 நாள் முடிஞ்சிருன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் எப்படி வேலை நடந்துட்டு இருக்குதுன்னு. நீங்களே எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்ட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால எப்படி சின்சியராக வேலை செய்கிறாங்கன்ட்டு. ஐயாட்ட கேட்டோம், ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்து 31ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு வேலை நடந்துகிட்டு தான் இருக்குமாம்மா. ஆனால் 2-3 நாள் வேலை முடிஞ்சிடும், சின்ன சின்ன வேலை இருக்கும் அப்படின்னாரு. முடிஞ்சால் முன்னாடி என்ட்ரன்ஸ்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு பேட்டி முடிஞ்சு எடுத்துருவோம். இந்த சைட்லலாம் அந்த தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அந்த வேலைக்கு தேவையான பொருள்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். கட்டு மரம் எல்லாமே, தார்பாயிலேருந்து எல்லாமே. அங்கெல்லாம் பாருங்கள் ரூம் மாரி போட்டிருக்காங்க. இங்கே இருந்துட்டு அதை ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பாருங்களேன், இதான் அந்த ரூமு, இங்கெல்லாம் படுத்துக்கிறது தூங்குறது எல்லாமே. பாருங்கள், இதுதான் அங்கே என்ட்ரன்ஸு தெரியுதுங்களா? நான் முன்னாடி போய் கூட உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். இதில் தான் காலை முன்னாடி போவோம், அதனால் விட்டுருக்காங்க. தெரியுதா? இதில் தாங்க காலை போவோம், ஜல்லிக்கட்டுக்கு இறக்கி விடுவாங்க முன்னாடி. நான் போய் ஒவ்வொன்றா பார்க்க. எதுக்காக இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு போடுறோம்னா, ஜல்லிக்கட்டு எப்படி எங்கள் ஊரில் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு ஒசரம் காட்டலான்னு வந்திருக்கோம். சரிங்களா, முக்கியமாக காரணமே இதுதாங்க. ஐயா சொன்னார் 31ஆம் தேதி வரைக்குமே எங்களுக்கு வேலை இருக்கும், சின்ன சின்ன வேலை. 2-3 நாள் பெரிய வேலை முடிஞ்சிடும், சின்ன வேலை இருக்கும் அப்படின்னு அதான் எடுக்கலான்னு வந்துட்டோம். கட்டுமரம் தான் முன்னாடியே பூஜை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி எங்களால் வர முடியல, எனக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, அதனால் வந்துட்டோம். பாருங்கள், முன்னாடியே தெரியுது அவங்களுக்கு, பூஜை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலை போகிற என்ட்ரன்ஸு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறோம். என்ட்ரன்ஸு நீங்களே பாருங்கள். சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தலைவர்கள் போட்டு ஆளுங்களே எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்ட்டு. அந்த போகிற வீடியோ வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் போடலான்ற பிளானிங்கில் இருக்கிறோம். சரிங்களா, எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு 2 நாள் அப்டேட் பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் நிறையா வீடியோ அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, அப்படியே பார்க்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். என்ன பொருளாக வச்சுருக்காங்க இங்கே பாருங்களேன். இந்த சைடில் ரெடி பண்ணிட்டாங்க, இந்த சைடில் வேலை செஞ்சுருக்காங்க பாருங்களேன் எப்படி வேலை செய்கிறாங்கன்ட்டு. பாருங்க இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கேருந்து அந்த வீட்டுக்கு தூரமே அது வரைக்கும் சுற்றியும் போட்டுருவாங்க, ஜல்லிக்கட்டுக்கு காலை போகிற மாரி. உட்காந்து பார்க்குற மாதிரி 2 சைட்லையும் போட்டுருவாங்க. ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ தான். பாருங்க, இன்னும் நிறையா பொருளெலாம் வச்சுருக்காங்க. அது சுற்றி அதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு தேவையான ரெடி பண்ணுற இடம்லாம் இங்கே பாருங்களேன். இதுமாரி வச்சுருக்காங்க பாருங்கள், நிறையா பொருள்லாம். இந்த பக்கம் அந்த இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன், உட்காந்து பார்க்குற மாதிரி. பாருங்கள் வண்டியில் பாருங்கள் இவ்வளோ பொருள் இறக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. இன்னும் வண்டியிலேயே வந்துருக்குது, நான் இறக்கலை.
இறக்கிட்டு அப்படியே வேலையை ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. இங்கேருந்து அந்த வீட்டு வரைக்குமே தெரியுது எவ்வளோ தூரம்னு பாருங்கள் நீங்களே. அப்படியே நடந்து போய் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம நடந்து போயிட்டு அப்படியே மேலே கொஞ்சம் ஏறி பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, இந்த பக்கம் மேலே போட்டிருக்காங்க பாருங்க, அது உட்காந்து பார்க்குற மாரி ஸ்டேஜ் மாரி. அதெல்லாம் வேலைப்பாடு பாருங்க. இங்கேயும் வேலை நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம மூலம் நடத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே சீக்கிரமாக வேலை நடத்துகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான், ஆனாலும் பாருங்கள் எப்படி வேலை செய்கிறான்ட்டு. இங்கேருந்து அந்த வீட்டு வரைக்குமே தெரியுது எவ்வளோ தூரம்னு பாருங்கள் நீங்களே. அப்படியே நடந்து போய் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம நடந்து போயிட்டு அப்படியே மேலே கொஞ்சம் ஏறி பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, இந்த பக்கம் மேலே போட்டிருக்காங்க பாருங்க, அது உட்காந்து பார்க்குற மாரி ஸ்டேஜ் மாரி. அதெல்லாம் வேலைப்பாடு நடந்து உட்காந்து பார்க்குற மாரி எல்லா ஸ்டேஜிலும் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2-3 நாளில் வேலை முடிஞ்சிருமாமா. ஆனால் ரெகுலராக 31ஆம் வரைக்குமே எங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலை இருக்குமாமா. அதை முடிஞ்சால் நம்மளுக்கு அப்டேட் பண்ண முடிஞ்சு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பக்கம் வந்தாச்சு. இன்னும் அந்த சைடில் வைக்கிற அந்த பேரிகார்லாம் இன்னும் இருக்குது பாருங்க, எப்படி வேலை நடந்துட்டு இருக்குதுன்ட்டு. அங்கேயும் பாருங்க, ஆளுங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு. நம்ம குமராபாளையம் மண்ணுக்காக எப்படி உழைக்கிறாங்கன்னு. நம்ம குமராபாளையத்துல ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஞ்சுரி வேலை செய்கிறாங்க பாருங்க. இந்த பக்கம் எல்லாம் காலையெல்லாம் வர மாட்டேங்குது. பாருங்க எல்லாம் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. நம்ம ஊருக்கோசரம் இப்படி ஒரு வாரம் இருக்குது, அதுக்கு முன்னாடியே எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு 3 வருஷமா நடக்குது, இது 4வது வருஷமா இருக்கும் அப்படின்னாரு. அதை கேட்டு இப்போ நம்ம மேலே ஏறி ஒவ்வொரு உங்களுக்கு முடிஞ்சளவு காமிக்கிறேன். இன்னும் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு வேறு அப்டேட் போடுறேன். சரிங்களா? ஜல்லிக்கட்டோட பார்ட் 1 வீடியோ தான். சரிங்களா? வேலைப்பாடு இன்னும் முடியல, பாதி தான் நடந்தது. இது ஒரு பார்ட் 1 வீடியோ. தெரியுதா, உட்காந்து பார்க்குற மாதிரி சீட்லாம் போட்டிருக்காங்க. அது மேலே ஏறிட்டோம். அது மேலே ஏறிட்டு நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு ஓனாக காமிக்கிறோம். சரிங்களா? முடிஞ்சளவுக்கு இங்கே பாருங்க, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்க, அவங்க ஒரு ஒர்க் செஞ்சாங்க, இவங்க ஒரு ஒர்க் செய்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், அவங்க கொஞ்சம் ஒர்க் செய்கிறாங்க. தெரியுதா? அதே பாருங்கள், அந்த பக்கம் காலையில் வரும்ல, அந்த சைடு ஒர்க் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நம்மளுக்கோசரம் எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நம்ம ஊருக்கோசரம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுறேன். ஜல்லிக்கட்டுக்கு அந்த பேரிகார் போகிற ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குது. நம்ம அப்படியே ஓனாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த பக்கம் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படியே உங்களுக்கு முடிஞ்ச வேலை காமிக்கிறோம். இது பார்ட் 1 வீடியோ தான். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னும் 2-3 நாள் அப்படியே அப்டேட் பண்ணுறோம். இந்த பக்கமும் ஒர்க் அப்படியே வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஃபுல் வியூ காமிக்கிறேன். அந்த லாஸ்ட் வீக்கில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. தெரியுதா? அந்த லாஸ்ட்டில், எந்த லாஸ்ட்டில் எல்லாத்துலேயும் உட்காரத்துக்கு சீட்டு மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பேரிகார்டு, இந்த உட்கார இடம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், இன்னும் தலை வரைக்கும் ரெடி பண்ணியிருக்காங்களா? உங்களுக்கு தெரியுதா? அந்த தலை காமிக்கிறேன். கழிச்சு இதுக்கு மேலே இன்னும் 4 சீட்டு வருமாம்மா உட்கார மாரி. மொத்தம் 12 சீட்டியாம்மா. பாருங்கள், காமிக்கிறேன். பாருங்க, மொத்தம் 12 சீட்டியாம்மா. அதுக்கு மேலே வேலை நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு சைடு தான் உட்கார மாரி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். பாருங்கள் எப்படி வேலை செஞ்சு எப்படி இருக்குன்ட்டு. அந்த பக்கம் பாருங்கள். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? கஃபூர். கஃபூர். இந்த ஜல்லிக்கட்டு பற்றி உங்களுக்கு என்ன வேலை செய்றீங்க? எங்களது ஆக்சுவலாக சொல்கிறீங்களா? கேலிக்கட்டு உமராஸ் என்டர்பிரைசஸ் சொல்லிய கம்பெனி. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து அவருடைய இதோட ஓனர் வந்து உமர் ஹாஜிங்கிறவர். உமர் ஹாஜி. ஆமாம், பெரியவர். அவர் ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த வேலையில் இந்த ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை, ஆல் இண்டியா பேஸில் அவர் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினவர். வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்காரு. வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கினார். அவருக்கு ஒரு 30 வருஷம் முன்னால் உலக நாடுகளுடைய கோப்பை
ஃபுட்பால் மேட்ச் நடந்தது. ஃபுட்பால் மேட்ச் வேர்ல்டு கப். அதில் வந்து அவர் போட்ட கேலரி அன்னைக்கு தான் இல்லை, ஆமாங்க, மரத்திலேயே செஞ்சது. அது செஞ்சு பார்த்து ஒரு நாள் இருக்கவங்களை வந்தவங்க அதிர்ச்சிப்பட்டு கின்னஸ் ரெக்கார்டு ஆச்சு. அது இந்த மாதிரி வேறக்காரு. இப்போ நாங்கள் வந்து இந்தியா முழுவதும் போயிட்டுருக்கோம். இந்தியா முழுவதும் போயிட்டுருக்கோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். இந்த கேலரி ஒர்க்காகவும் சரி, ஷெட் ஒர்க்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்த கேலரி மட்டும் தான் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு அது எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் ஒர்க்கு. அடுத்தது தொடர்ந்து நாமக்கல் எல்லாம் போகிறோம். மதுரை, நம்ம இப்போ மதுரை பிஆர் இருக்காருங்களே, அதுதான் அவர் தான் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கார் ஜல்லிக்கட்டு பேரவையுடைய. மதுரை பி ராஜசேகரன் சொல்லி. இப்போ எங்கே வந்துருக்கீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் வந்து செய்கிறது, அதாவது நாமக்கல் மாவட்டத்துடைய குமாரமங்கலம். இது வருகின்ற 1ஆம் தேதி இது நடக்கணும் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு 2-3 நாளுக்கு முன்னாடி நாங்கள் முடிச்சு கொடுத்து போயிடுவோம். முடிச்சு கொடுத்துட்டு போயிருவீங்க. கேலரி கேலரி ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு கேலரி. இதில் வந்து இது விஐபி உட்கார 4 அடி அகலத்தில் ஷேர் போட்டு உட்காருவாங்க. சரி, அது 5 ஸ்டெப் வரும். இதுங்க பின்னாடி, இது பின்னாடி நாங்கள் செய்கிறது இல்லை. பின்னாடி அவங்க வேற இது வந்து நம்ம வீரன் சொல்லி விஎம் வீரன் சொல்லி அந்த இதெல்லாம் செய்யறது. இதுல தான் 12 ஸ்ட்ரீட் வருது, 12 ஸ்டெப்பு. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உட்காரலாம் ஆட்கள். அது மட்டும் இல்லாம இதுல வந்து மொத்தமா இப்ப சொல்ல போனா ஒரு 2000 பேர் தாராளமா உட்காரலாம். 2000 பேர் உட்காரலாம். இந்த 200 அடியில தாராளமா உட்காரலாம். கோமராபாளையத்துக்கு வருஷம் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வர முடியல, எங்களுக்கு வேற இடத்துல. அதுக்கு முன்னாள் வருஷம் நம்ம தான் செஞ்சு கொடுத்தோம். இந்த வருஷம் நீங்கள் வந்திருக்கீங்க? இந்த வருஷம் வந்திருக்கோம். இது ஜல்லிக்கட்டு நடக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு வந்து ஒரு வீர விளையாட்டு. இல்லை, அதுவும் தமிழர்களுடைய அடையாளம். அதுல இருந்து மாற்றம் இல்லை. ஏன்னா அதுக்கு வேண்டிய பெரிய போராட்டம்லாம் நடந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதோட வெற்றி விடாதான் இதெல்லாம். இது ரொம்ப நன்றி. வாழையும் தென்னையும் தென்றலுடன் கொடிக்காலும் சோஞ்சு கொஞ்சி விளையாடும் இந்த குமரபாளையத்தில் நடைபெறும் மாபெரும் ஜல்லிக்கட்டு விழா, ஏறு தழுகுதல் என்னும் ஜல்லிக்கட்டு விழா தமிழோட வீர விளையாட்டு வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதுக்கான முன்னேற்பாடுகளாக இந்த வாடிவாசலும் மற்றும் பேடிகாடுகளும் மிக பிரம்மாண்டமாக அமைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிற்கு அனைவர்களும் வருகை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதோடு, அன்புள்ள பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் வணக்கத்துக்குரிய வியாபார பெருமக்களும் வீர விளையாட்டு வீரர்களும் மற்றும் அனைவர்களும் அனைத்து வருகை தந்து இந்த விழாட்டை வீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அவங்க பேரு? ராஜேந்திரன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? திருச்சி. நீங்க என்ன ஒர்க் செய்றீங்க இங்க? இது பேரிகார்டு போடுறோம். பின்னாடி பேரிகார்டு ஃபுல்லாக எல்லாமே சப்கான்டர் மாதிரி ஃபுல்லாக வேலை பார்க்குறோம். இப்போ எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க நீங்க? குமரபாளையத்துக்கு. குமரபாளையம் எஸ்எம் காலேஜ் பின்னாடி. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கணும். அட்டி பிரகாரம் டோக்கன் போட்டாங்க, டோக்கன் பிரகாரம் நினைச்சா நல்லா இருக்கும் வேடிக்கை. எல்லா ஊர்லேயும் எங்கள் ஏரியா பக்கம்னா தள்ளுவாடியை போட்டு விட்றாங்க. அதுதான் இங்கே வந்து வேலை பார்க்குறோம். டோக்கன் வாங்கி நாங்களும் மாடிட்டு தான் வைக்கணும். மாடு வச்சிருக்கீங்க? மாடு வச்சிருக்கோம். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 3 நிற்குது. இல்லை, இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இவ்வளோ டவுனுக்குள்ளே நடக்கிறதே பெரிய விஷயம் தான். எங்கள் எல்லாம் கிராமத்தில் வச்சு ஓட்டுறதே பெரிய விதமாக இருக்குது. இவ்வளோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறது ரொம்ப இதெல்லாம் பெரிய விஷயம் தான். நான் வந்து பெரிய விஷயம் தான். குமரபாளையத்துக்கு பெரிய விஷயம் தான். இவ்வளோ சிட்டிக்குள்ளே நடத்துறது பெரிய விஷயம் தான். குமரபாளையத்துலேருந்து ஜல்லிக்கட்டு மாடு வருமா இல்லை வெளியூர்லேருந்து வருமா? இல்லை, குமரபாளையத்தில் நமக்கு தெரிஞ்ச மாடு தெரியல. எல்லாம் வெளியூர் மதுரை, தேனி, திருச்சி, புதுக்கோட்டை இந்த மாடு தான் வரணும் போல இருக்கு. இந்த வேலை எத்தனை நாளில் முடிவீங்க? 4 கழிச்சு முடிஞ்சிடும். ஒரு 2-3 நாள் முடிஞ்சிடும். 3 நாளில் முடிஞ்சிடும். முடிச்சு பண்ணிடலாம். ஒவ்வொருத்தர் ஆர்டர் எடுத்திருக்காங்க? இல்லை, ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். வீரன் தான். எல்லா வீரன் தான். நாளைக்கு ஈவினிங்குள்ளே அன்றைக்கி முடிச்சிருவீங்க. அப்போ அந்த பக்கம் கேட்டதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இந்த அதிகாரி வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா ரிவ்யூருக்கு பார்ப்போம். சரி, வேலை செய்யறதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. பேட்டி கொடுத்தது பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த தாத்தாலாம் அப்படி சிறப்பாக பேட்டி கொடுத்தாரு. நம்ம இது பார்ட் 1 வீடியோ தான். இதுக்கப்புறம் இன்னும் 2-3 வீடியோ வரும். நாங்கள் நாளைக்கு வந்து எடுத்து போடுவோம். இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்து எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சிபிஎம் லாக் 360. டாடா, பை பை.